ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி சாம் கரண்ட் அஃபேர்ஸிலிருந்து பிப்ரவரி மாதத்திற்கான மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் மொத்தம் 50 கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. இது எல்லாமே தேர்வு நோக்கில் எடுக்கப்பட்டது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேர்தல் ஜனநாயக குறியீடு 2023 சமீபத்தில் 2023ஆம் ஆண்டிற்கான தேர்தல் ஜனநாயக குறியீடு வெளியிடப்பட்டிருந்தது. இதில் இந்தியா 108வது இடத்தை பிடித்துள்ளது. தேர்தல் ஜனநாயக குறியீடு 2023 இந்தியா 108வது இடம். நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் திறனை மேம்படுத்த இந்த திட்டம் தமிழக அரசால் தொடங்கப்பட்டுள்ளது. எந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த திட்டத்தில் கணிதம், உளவியல் மற்றும் மொழித்திறன் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு தேர்வு நடத்தி மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமில் இல்லம் தேடி கல்வி அந்த திட்டத்தினுடைய பயனாளிகள் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள். ஸோ அதே மாதிரி இந்த கேள்வியும் நமக்கு கேட்கலாம். நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் யாருக்கானது? 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கானது. அடுத்து, பல்நோக்கு கடற்பாசி பூங்கா இந்தியாவில் முதன்முறையாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்நோக்கு கடற்பாசி பூங்கா அமைய உள்ளது. கேலோ இந்தியா போட்டி தமிழ்நாட்டில் கடந்த மாதம் 6வது கேலோ இந்தியா போட்டியானது நடைபெற்றது. இடம் சென்னை. மேலும் பதக்கப்பட்டியலில் மகாராஷ்டிரா மாநிலம் முதலிடம் பிடித்துள்ளது. தமிழகம் இந்த பட்டியலில் 2ஆம் இடம் பிடித்துள்ளது. தமிழகத்திற்கு கிடைத்த மொத்த பதக்கங்களின் எண்ணிக்கை 98. இதில் 38 தங்கம், 21 வெள்ளி, 39 வெண்கல பதக்கங்கள் அடங்கும். அடுத்து, கரப்ஷன் அவுட்லுக் இண்டெக்ஸ் 2023 சமீபத்தில் ஊழல் குறைந்த நாடுகள் பட்டியல் வெளியிடப்பட்டிருந்தது. இதில் டென்மார்க் முதலிடம் பிடித்துள்ளது. ஊழல் குறைந்த நாடுகள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நாடு டென்மார்க். மேலும் ஊழல் மிகுந்த நாடு இந்த பட்டியலின் அடிப்படையில் சோமாலியா இடம் பிடித்துள்ளது. அடுத்து, அண்டர் 19 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி அண்டர் 19 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. 4வது முறையாக ஆஸ்திரேலிய அணி இப்போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. மேலும் இந்திய அணி 2வது இடத்தை பிடித்துள்ளது. இந்த போட்டி நடைபெற்ற இடம் எது? தென்னாப்பிரிக்கா. அடுத்து, சர்வதேச அறிவுசார் சொத்துரிமை குறியீடு 2023 இண்டெக்ஸ் ரொம்ப முக்கியம். நமக்கு தேர்வில் நிச்சயமாக ஒரு கேள்வி வரும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2023ஆம் ஆண்டிற்கான சர்வதேச அறிவுசார் சொத்துரிமை குறியீடு வெளியிடப்பட்டிருந்தது. இதில் இந்தியா 42வது இடத்தை பிடித்துள்ளது. சர்வதேச அறிவுசார் சொத்துரிமை குறியீடு இந்தியா 42வது இடம். இதில் முதலிடம் பிடித்த நாடு எது? அமெரிக்கா. நிதி ஆணையம் 16வது நிதி ஆணையத்தின் தலைவராக அரவிந்த் பனகாரியா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தற்போது எத்தனையாவது நிதி ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது? 16வது நிதி ஆணையம். மேலும் பார்த்தீங்கன்னா நிதி ஆணையத்தின் உறுப்பினர்களாக அஜய் நாராயணன், அன்னி ஜார்ஜ், நிரன் சரண், சௌமியா காந்தி போன்றோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அடுத்து, செவாலியர் விருது. தற்போது பிரெஞ்சு அரசானது சசி தரூருக்கு செவாலியர் விருது வழங்கி கௌரவித்துள்ளது. சமீபத்தில் பிரெஞ்சு அரசின் செவாலியர் விருது பெற்றவர் யார்? சசி தரூர். புதிய மத்திய லஞ்ச ஒழிப்பு ஆணையர். மத்திய அரசு புதிய லஞ்ச ஒழிப்பு ஆணையரை நியமனம் செய்துள்ளது. அவருடைய பெயர் AS ரஞ்சீவ். மேலும் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்க்கலாம். லஞ்ச ஒழிப்பு ஆணையம் அமைய காரணமாக இருந்த கமிட்டி எது அப்படின்னு டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. சந்தானம் கமிட்டி. சந்தானம் கமிட்டியின் பரிந்துரையின் பேரில் 1964 இந்த ஆணையம் உருவாக்கப்பட்டது. அடுத்து, குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ் 2023ஆம் ஆண்டிற்கான உலகளாவிய பயங்கரவாத குறியீட்டில் இந்தியா 13வது இடத்தில் உள்ளது. குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ் 2023 இந்தியா 13வது இடம்.
4வது ஆண்டாக பயங்கரவாதத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடாக ஆப்கானிஸ்தான் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து தோஸ்தி 16 அப்படின்னா என்ன? இது பார்த்தீங்கன்னா ஒரு முத்தரப்பு பயிற்சி. இந்தியா, மாலத்தீவு, இலங்கை இணைந்து இந்த முத்தரப்பு பயிற்சியை மாலத்தீவில் நடத்தின. சென்னை ஓபன் ஏடிபி சேலஞ்சர் போட்டி. சுமித் நாகல் என்பவர் 2024ஆம் ஆண்டின் சென்னை ஏடிபி சேலஞ்சர் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். 5வது முறையாக இப்பட்டத்தினை இவர் வென்றுள்ளார். நல்லெண்ண தூதர். யுனெஸ்கோவின் அனைவருக்கும் கல்விக்கான நல்லெண்ண தூதராக வினிஷியஸ் ஜூனியர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். யுனெஸ்கோவின் நல்லெண்ண தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? வினிஷியஸ் ஜூனியர். புதிய ராம்சார் தலங்கள். சமீபத்தில் தமிழக அரசு 2 புதிய ராம்சார் தலங்களை அறிவித்துள்ளது. ஒன்று அரியலூரில் உள்ள காரைவெட்டி சரணாலயம், மற்றொன்று கோத்தகிரியில் உள்ள லாங்வுட் சோலை காடுகள். இந்த 2 புதிய இடங்களையும் ராம்சார் தலங்களாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. தற்போது தமிழ்நாட்டில் உள்ள ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை 16. அடுத்து ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 2024. 2024ஆம் ஆண்டிற்கான ஹென்லி பாஸ்போர்ட் குறியீட்டில் இந்தியாவிற்கு 85வது இடம் கிடைத்துள்ளது. பாரதிய அந்தரிக்ஷா மையம். 2035ஆம் ஆண்டிற்குள் இந்தியா தனக்கென தனி சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் அமைக்க உள்ளது. அந்த ஆய்வு மையத்தின் பெயர் பாரதிய அந்தரிக்ஷா மையம். ஆண்டு என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க, 2035ஆம் ஆண்டு. அடுத்து தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் புதிதாக அமைய உள்ளது. இடம் எங்கன்னு பாருங்க, ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் அமைக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது சுமார் 80,000 ஹெக்டேர் பரப்பளவில் அமைய உள்ளது. இத்துடன் சேர்த்து தமிழகத்தில் உள்ள சரணாலயங்களின் எண்ணிக்கை 18ஆக உயர்ந்துள்ளது. அடுத்து ஜார்க்கண்டின் புதிய முதல்வர். ஜார்க்கண்ட் மாநிலத்தின் புதிய முதல்வராக சம்பயி ஜோரன் என்பவர் பதவியேற்றுள்ளார். இவர் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியை சேர்ந்தவர். அந்த கட்சியினுடைய சின்னம் வில் அம்பு. ஸோ இந்த கரண்ட் அஃபைர்ஸை பேஸ் பண்ணி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினை நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் இயர் 2022ஆம் ஆண்டு குரூப் 4ல் கேட்கப்பட்ட கேள்வி இது. கட்சி அதற்கான சின்னங்களில் சரியான இணை எது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ வரக்கூடிய தேர்தல்களில் முக்கியமான கட்சியினுடைய சின்னங்கள்லாம் பார்த்துக்கோங்க, நமக்கு கேட்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து சூரிய தகடு கூரை. நாட்டின் முதல் சூரிய தகடு கூரை இருசக்கர வாகன பாதையானது ஹைதராபாத்தில் அமைய உள்ளது. தேனி பூங்கா. தமிழ்நாட்டின் முதல் தேனி பூங்காவானது திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைய உள்ளது. தேனி பூங்கா திருவண்ணாமலை மாவட்டம். தேசிய பசுமை தீர்ப்பாயம். தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் புதிய தலைவராக நீதிபதி பிரகாஷ் ஸ்ரீவாஸ்தவா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தேசிய பசுமை தீர்ப்பாயம் 2010ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது. அடுத்து புதிய ட்ராய் ஆணைய தலைவர். இந்திய தொலைத்தொடர்பு துறை ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக அனில்குமார் லஹோட்டி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ட்ராய் ஆணையத்தின் புதிய தலைவர் யார்? அனில்குமார் லஹோட்டி. அடுத்து டிஜிட்டல் கல்வெட்டு அருங்காட்சியகம். நாட்டில் முதல் முறையாக டிஜிட்டல் தேசிய கல்வெட்டு அருங்காட்சியகம் தெலுங்கானாவின் ஹைதராபாத்தில் திறக்கப்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடல் மாநாடு. 7வது இந்திய பெருங்கடல் மாநாடு ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் நடைபெற்றது. பதிப்பு 7வது பதிப்பு, நடைபெற்ற இடம் ஆஸ்திரேலியா. அடுத்து தர்மகார்டியன். தர்மகார்டியன் அப்படின்றது கூட்டு இராணுவ பயிற்சி. இந்தியா ஜப்பான் இடையே தர்மகார்டியன் எனும் பெயரில் கூட்டு இராணுவ பயிற்சி நடத்தப்பட்டு வருகிறது. ட்ரோன் பைலட் பயிற்சி. இந்தியாவின் மிகப்பெரிய ட்ரோன் பைலட் பயிற்சி அமைப்பினை கவுஹாத்தி ஐஐடி தொடங்கியுள்ளது. காமன்வெல்த் அட்டார்னி ஜெனரல் மாநாடு. இந்த மாநாடு புதுடெல்லியில் நடைபெற்றது. 2024ஆம் ஆண்டிற்கான காமன்வெல்த் அட்டார்னி ஜெனரல்
சொலிசிட்டர் ஜெனரல் மாநாடு புதுடில்லியில் நடைபெற்றது. அடுத்து சைபர் குற்றங்கள் அறிக்கை. சமீபத்தில் 2023ஆம் ஆண்டிற்கான சைபர் குற்றங்கள் அறிக்கை பட்டியலில் இந்தியா 80வது இடத்தினை பிடித்துள்ளது. சைபர் குற்றங்கள் அறிக்கை இந்தியா 80வது இடம். அடுத்து முதலமைச்சர் வயோஸ்ரீ திட்டம். இந்த திட்டமானது மகாராஷ்டிராவில் தொடங்கப்பட்டுள்ளது. வயதானோர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 3000 வழங்க முதலமைச்சர் வயோஸ்ரீ திட்டமானது மகாராஷ்டிராவில் துவங்கப்பட்டுள்ளது. அடுத்து பை இல்லாத பள்ளிகள். இந்த திட்டம் மத்திய பிரதேசத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. இதனுடைய முக்கியமான நோக்கம் பள்ளி குழந்தைகள் ஒரு நாள் மட்டும் புத்தகம் கொண்டு செல்ல வேண்டாம் என்பதே இக்கொள்கையினுடைய நோக்கமாகும். அடுத்து முதல் மின்சார ரயில் சேவை. ஜம்மு காஷ்மீரில் நாட்டின் முதலாவது மின்சார ரயில் சேவையானது ஸ்ரீநகர் மற்றும் சங்கல்தான் இடையே துவங்கப்பட்டுள்ளது. நாட்டின் முதல் மின்சார ரயில் சேவை தொடங்கப்பட்ட இடம் ஜம்மு காஷ்மீர். அடுத்து மக்களை தேடி ஆய்வகம் சேவை திட்டம். இது தமிழகத்தில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டம் நாகர்கோவில் தொல்லவிளை நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இது எப்போது தொடங்கப்பட்டது? 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம். ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் பாஸ்போர்ட். உலகின் முதல் முறையாக பின்லாந்து நாடு டிஜிட்டல் பாஸ்போர்ட்டை அறிமுகம் செய்துள்ளது. அடுத்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ. கால்பந்து வரலாற்றில் 850 கோல்கள் அடித்த முதல் வீரர் என்ற உலக சாதனையை கிறிஸ்டியானோ ரொனால்டோ படைத்துள்ளார். மணற்கேணி இணையதளம். இது தமிழகத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் பள்ளி மாணவர்களுக்கு பாடங்களை காணொளி வாயிலாக கற்பதற்காக மணற்கேணி இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. அடுத்து சாரதி இணையதளம். பயிர் காப்பீடு தொடர்பான குறைகளை தீர்க்கவும் காப்பீடு திட்டங்கள் குறித்து விரிவான தகவல்களை விவசாயிகள் அறிந்து கொள்ளவும் இந்த இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பயன்பெறுவோர் யார்? விவசாயிகள். ஆபரேஷன் ஸ்மைல் எக்ஸ். இந்த திட்டம் தெலுங்கானா காவல்துறையால் தொடங்கப்பட்டுள்ளது. இது எதற்காக அப்படின்னா குழந்தை தொழிலாளர்களை மீட்பதற்காக. அடுத்து 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி. இதை பற்றின ஒரு முக்கியமான தகவல் பார்க்கலாம். 2024இல் பிரான்சில் நடைபெற உள்ள பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் அபினவ் பிந்த்ரா ஒலிம்பிக் தீபத்தை ஏற்ற உள்ளார். 2024 ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? பிரான்ஸில். இதில் இந்தியாவினைச் சேர்ந்த அபினவ் பிந்த்ரா என்பவர் ஒலிம்பிக் தீபத்தை ஏற்ற உள்ளார். அடுத்து ஃபிஃபா தரவரிசை. ஃபிஃபா கால்பந்து தரவரிசையில் இந்தியா 117வது இடத்தை பிடித்துள்ளது. இதில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது? அர்ஜென்டினா. ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் சேவை. இந்தியாவில் முதன்முறையாக இந்த சேவையானது உத்தரகாண்ட் மாநிலத்தில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. மாபெரும் தமிழ் கனவு. 2024-25ஆம் ஆண்டிற்கான தமிழக பட்ஜெட்டிற்கு மாபெரும் 7 தமிழ் கனவு என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. எந்த காலம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. 2024-25 அந்த பட்ஜெட்டிற்கு மாபெரும் 7 தமிழ் கனவு என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இது 7 குறிக்கோள்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த 7 குறிக்கோள்கள் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதை பார்த்துக்கோங்க. தேர்வில் கேட்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து கடல்சார் நீர் விளையாட்டு மையம். இந்தியாவில் முதன்முறையாக ஒலிம்பிக் நீர் விளையாட்டு அகாடமியானது தமிழ்நாட்டில் அமையுள்ளது. தமிழ்நாட்டில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில். அடுத்து தமிழக வேளாண் நிதிநிலை அறிக்கை. தற்போது 4வது தமிழக வேளாண் நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களால் இது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நாம் இப்போ பார்க்கலாம். புதிதாக மருத நில பூங்கா தஞ்சாவூரில் அமைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் முல்லை நில பூங்காவானது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. புதிய மருத நில பூங்கா தஞ்சாவூர், முல்லை நில பூங்கா கன்னியாகுமரி. அடுத்து GT பிர்லா விருது. சமீபத்தில் அறிவியல் ஆராய்ச்சியில் சிறந்து விளங்கியதற்காக வழங்கக்கூடிய GT பிர்லா விருது அறிவிக்கப்பட்டிருந்தது.
இதனை பெற உள்ள நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இயற்பியல் பேராசிரியர் அதிதி சென். இவ்விருதினை பெறும் முதல் பெண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிதி சென். அடுத்து ஞானபீட விருது. லாஸ்ட் இயர் குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஞானபீட விருதை பற்றின கேள்விகள் தான் கேட்டிருந்தாங்க. 2023ஆம் ஆண்டிற்கான 58வது ஞானபீட விருது தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. சமஸ்கிருத அறிஞர் ஜகத்குரு ராமபத்ராச்சாரியா மற்றும் உருது கவிஞரான குல்சார் ஆகிய 2 எழுத்தாளர்களுக்கு 58வது ஞானபீட விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி மாதத்திற்கான முக்கியமான தினங்கள் பார்க்கலாம். இந்திய கடலோர காவல்படை தினம் பிப்ரவரி 1ஆம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. உலக ஈரநில தினம் பிப்ரவரி 2ஆம் நாள். கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினம் தமிழ்நாட்டில் எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 9ஆம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. தேசிய குடற்புழு நீக்க தினம் பிப்ரவரி 10ஆம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. மேலும் தேசிய மகளிர் தினம் பிப்ரவரி 13. மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் பிப்ரவரி 24ஆம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. சர்வதேச தாய்மொழி தினம் பிப்ரவரி 21. உலக சமூக நீதி தினம் பிப்ரவரி 20ஆம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் பார்த்த கேள்விகளிலிருந்து உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்தியாவின் முதல் பல்நோக்கு கடற்பாசி பூங்கா தமிழகத்தில் எங்கு அமைய உள்ளது? இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.